வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். திருவெம்பாவை பாடல் 16. முன்னிக் கடலை சொருக்கி எழுந்துடையாள், எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் எண்ணச் சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிலா எம்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளி எண்ணப் பொழியாய் மலையேலோர் எம்பாவாய். பொருள்: இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகின்றது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக. விளக்கம்: ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல். நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இனியேனும் இயற்கையை மதிப்போமாக. நன்றி, வணக்கம்.